தமிழ்நாட்டில் நீட்க்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஒரு கேள்வி, இந்தியாவின் பல மாநிலங்களில் நீட் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் நீடை தொடர்ந்து எதிர்க்கிறது? இதற்கு பின்னால் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் ஒரு பெரிய விவாதம் உள்ளது. அதை முழுமையாக புரிந்து கொள்ள முதலில் நீட் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். நீட் என்பது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்தியாவில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான முக்கியமான தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு இது. நீட் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் முக்கிய பங்கு வகித்தன. மாணவர்கள் பள்ளியில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை நடைபெற்றது. ஆனால் நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மருத்துவ படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் நாடு முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வை எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது. இங்குதான் தமிழ்நாட்டின் முக்கிய எதிர்ப்பு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாணவர்கள் ஸ்டேட் போர்டு பாடத்திட்டத்தில் படிக்கின்றனர். ஆனால் நீட் தேர்வு தேசிய அளவில் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இதனால் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் வேறு பாடத்திட்டங்களில் படிக்கும் மாணவர்களுடன் ஒரே தேர்வில் போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். அதோடு நீட்க்கு தயாராக பல மாணவர்கள் தனியார் கோச்சிங் மையங்களை நாடுகின்றனர். ஒரு மாணவர் பல ஆண்டுகள் கோச்சிங் பெறுவதற்கான வசதி இருந்தால் அவருக்கு கூடுதல் தயாரிப்பு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் பொருளாதார வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதே அளவிலான கோச்சிங் பெற முடியாமல் போகலாம். இதனால் மருத்துவக் கல்வியில் சேரும் வாய்ப்பு மாணவர்களின் திறமையை மட்டும் சார்ந்திருக்காமல் அவர்களின் குடும்பத்தின் பொருளாதார வசதியையும் சார்ந்துவிடும் என்று நீட் எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் வாய்ப்புகள் குறையக்கூடும் என்பதும் தமிழ்நாட்டின் முக்கிய கவலைகளில் ஒன்று. இதனால்தான் தமிழ்நாடு மருத்துவ சேர்க்கையில் பள்ளி இறுதி தேர்வு மதிப்பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. ஆனால் நீட் ஆதரிப்பவர்கள் இதற்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்தை கூறுகின்றனர். மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கு நாடு முழுவதும் ஒரே தரநிலை இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு சேர்க்கை முறைகள் இருந்தால் மாணவர்களை ஒரே அளவுகோலில் ஒப்பிட முடியாது. அதனால் நாடு முழுவதும் ஒரே தேர்வு நடத்துவது நியாயமானது என்று ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மேலும் நீட்க்கு முன்பு மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் அதிக கட்டணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததாகவும் ஒரே தேசிய தேர்வு வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க உதவும் என்றும் ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். அப்படியானால் இந்த விவாதத்தில் உண்மை என்ன? நீட்க்கு ஆதரவாகவும் எதிராகவும் இரு தரப்பினரும் முக்கியமான காரணங்களை முன்வைக்கின்றனர். ஒருபுறம் நாடு முழுவதும் ஒரே தேர்வு, ஒரே தரநிலை மற்றும் வெளிப்படையான சேர்க்கை முறை வேண்டும் என்ற வாதம் உள்ளது. மறுபுறம் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் கல்வி முறை, பாடத்திட்டம், கோச்சிங் வசதி மற்றும் மாணவர்களின் சமூக பொருளாதார நிலை ஒரே மாதிரி இல்லை என்ற வாதம் உள்ளது. இதனால் ஒரே தேர்வு அனைவருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பை வழங்குகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறுகிறது. தமிழ்நாட்டின் நீட் எதிர்ப்பு என்பது வெறும் ஒரு நுழைவுத் தேர்வுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல. இது கல்வி சமத்துவம், கிராமப்புற மாணவர்களின் வாய்ப்பு, கோச்சிங் கலாச்சாரம், மாநில உரிமைகள் மற்றும் மருத்துவ கல்வி சேர்க்கை முறை குறித்து நீண்ட காலமாக நடைபெற்று வரும் ஒரு பெரிய விவாதம். அதனால்தான் நீட் தொடர்பான விவகாரம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து முக்கியமான பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஒரே தேர்வு உண்மையில் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்பை வழங்குகிறதா? அல்லது மாணவர்களின் பள்ளிக்கல்வி மற்றும் அவர்களின் சூழ்நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இதுதான் நீட் தொடர்பான விவாதத்தின் மையக்கேள்வி. நீட் தொடர்பான இந்த விவாதத்தின் முழு பின்னணியையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள அகலக்கணை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.